இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் பானிபூரி ரெசிபி தான். இது வந்து காலையில் வந்து தம்பி கேட்டிருந்தாங்க, மம்மி இன்றைக்கி ஈவினிங் போய் வெளில போய் பானிபூரி சாப்பிட்லாமா, வேண்டாட்டாச்சாலும் நான் வீட்டிலே செஞ்சு தரேன்னு சொன்னேன். அதனால் காலையில் 9 மணிக்கு தாங்க இந்த பட்டாணி ஊற வச்சேன். வெள்ளை பட்டாணி வந்து நல்லா ஊறிடும். சாயந்தரம் 3 மணிக்கெல்லாமே நான் வந்து அதை வேக வைக்கலான்ட்டு எடுத்துட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன உருளைக்கிழங்காக தான் இருந்தது நம்ம வீட்டில். ஒரு 5 உருளைக்கிழங்கை வந்து போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து பச்சை பட்டாணியில் செய்கிறீங்கன்னா 1 நாள் நைட்டு ஊற வச்சாதாங்க வெள்ளை பட்டாணி வந்து சீக்கிரமாகவே ஊறிடும். பச்சை பட்டாணி ஊறாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் நம்ம வீட்டில் வந்து உப்பு தண்ணினால லேட்டாக தான் வேகும். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியான புளி எடுத்துக்கலாங்க. புளி வந்து இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் நான் இந்த அளவுக்கு அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. உங்கள் வீட்டில் இருக்க புளி வந்து ரொம்ப புளிப்பு தன்மை இருக்காது, இல்லை உங்களுக்கு புளிப்பு பிடிக்காதுன்னா கூட கொஞ்சம் மீடியமாக எடுத்துக்கோங்க. பானிபூரிலாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அது வந்து புளினாலே அப்புறம் பார்த்திங்கன்னா லெமனும் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து லெமன் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு லெமன் வேணான்ட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த புளியை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஒரு இந்த அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இந்த டிஷ்ஷுக்கு எதுக்காக நான் இது வந்து பிளாக் சால்ட் சேர்த்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். இதுன்னு இல்லைங்க, எந்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய மட்டும் லைட்டாக பிளாக் சால்ட்டு சேர்த்து பாருங்களேன், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் சாதாப்பே வந்து போட்டுக்கலாம். என்கிட்ட இருந்தது நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு மசாலா மாதிரி ஊற்றணுங்க. அதை என்னென்ன போட்டு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய். எனக்கு வந்து காரத்துக்கு இன்றைக்கி வந்து 2 பச்சை மிளகா போதும். ஏன்னா பெருசாக இருக்குது பச்சை மிளகாய் என்கிட்ட இருந்தது. காரம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பச்சை மிளகா செம்ம காரம் இருக்கும். அதனால் எனக்கு 2 போதுங்க. உங்களுக்கு வந்து காரத்துக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்தாந்து ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்த போகிறேன். தண்ணியாக எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றி அரைச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து அரைஞ்சி வச்சுருக்கேங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நீங்கள் வந்து தோல் உரிச்சி எடுத்துக்கலாங்க. தோல் உரிச்சி எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை ஒரு பவுலில் போட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அதே பவுலில் பார்த்திங்கன்னா அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து கையில் தாங்க பேசுவேன் எப்பயுமே. பார்த்திங்கன்னா அது எதுக்காக அப்படி பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, அது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம கையில் பேசினோன்னா அங்கங்கே தட்டுப்படும், லைட்டாக பெருசாக இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா மொத்தமாக வந்து குழஞ்சி போயிடும். அதனால தான் நான் கையில் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற, அதாவது வெங்காயம் போட்டிருக்கோம்ல அதுக்கேற்ற சால்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து ஆச்சி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீ வீட்டில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாவில் கொஞ்சம் லைட்டாக காரம் இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக அப்படியே அந்த ஆச்சி மிளகாத்தூள் போட்டு பேசினீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மினிமம் அதை வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் வீட்டு மிளகாத்தூளே யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிக்காதுன்னா நல்லா போட்டு எல்லாத்தையும் வந்து அந்த வெங்காயமும் அந்த உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்குல அவ்வளோ சூப்பராக இறங்கியிருக்கும் நீங்கள் கையில் போட்டு பிசைஞ்சிங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருந்தோன்னா பட்டாணியை வந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், இப்போ பட்டாணி 3த்தையும் போட்டு நல்லா எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை பாருங்கள், இது மாதிரி மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் நீங்கள் பானிபூரியில் வச்சு சாப்பிடும் போது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தாலும் அதை வந்து அடுத்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா அந்த புதினா வந்து அரைச்சி வச்சுன்னா அதையும் ஊற்றிக்கலாம். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா எண்ணெய் காய வச்சுக்கலாம். அந்த புதினா அரைச்சி வச்சு அந்த ஜார்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இவ்வளோ தண்ணி ஊற்றினா காரம் வந்து அந்த எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது காரம் செம்மையாக இருக்குங்க. அந்த பச்சை மிளகா அவ்வளோ காரமாக இருந்தது. எனக்கு வந்து இது கரெக்டாகவே இருந்ததுங்க. பச்சை மிளகா, அந்த புளி எல்லாமே கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த புளியோட திப்பிலாம் அதாவது கரைச்சி எடுக்கவே இல்லை. இனிமேல் தாங்க எடுக்க போகிறேன். எதனால் இப்போ கரைச்சி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதினா ஃப்ளேவரோடு பார்த்திங்கன்னா அந்த புளியை நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நீங்கள் வேண்டாம் எனக்கு ஃபஸ்ட்டே எடுத்துட்டோன்னா கொஞ்சம் வடிகட்டி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வடிகட்டி எடுத்துன்னா அதுக்கப்புறம் அந்த புதினா கிரேவியை ஊற்றிக்கோங்க. நல்லா கரைச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன காய வச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் தாங்க அந்த பானிபூரி இது வாங்கியிருந்தேன்.
அதை அதை போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா வீட்லேயே வந்து கோதுமை மாவில் செஞ்சுக்கோங்க. எனக்கு டைம் இல்லாதனால நான் கடையில் தான் எப்பயுமே வாங்கி அதை பொரிச்சு கொடுப்பேன். இன்றைக்கி கடையில் வாங்கி பொரிச்சாச்சு. சூப்பராக எலும்பி வருது பாருங்களேன், அந்த பால் மாதிரி அழகாக. எனக்கு இதை ரொம்ப பிடிக்கும், அந்த பால் மாதிரி எலும்பி வரும்போது சூப்பராக. அதாவது மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு பொரிக்கும் போது தான் அந்த பால் மாதிரி வரும். நீங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா வராது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்டுக்கு தட்டில் வச்சு கொடுத்துட்டேன். பூரி, கிழங்கு, அப்புறம் தண்ணி, இது மாதிரி அழகாக தனித்தனியாக வந்து அவருக்கு சர்வ் பண்ணிவிட்டா அவர் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டாங்க. தம்பிக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தாங்க செஞ்சேன். ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஒரு ரவுண்டு போட்டு கொடுத்தேன். ஏன்னா பூரி வந்து நான் போட்டு எல்லாம் வைக்க மாட்டேன், அப்பப்போக்கே போட்டு எடுத்துப்பேன். உங்களுக்கு இந்த பானிபூரிலாம் சாப்பிட பிடிக்குமா, இல்லை பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க, வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.